ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லா உலகம் என்ற கிராமத்தில் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பெரிய குகை இருந்தது. அதை யாரும் கடக்கத் துணியவில்லை. அவர்கள் யாரையும் நம்பத் தயாராக இல்லாததால் தங்கள் வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகளை இழந்தனர். கிராமத்தின் ஓரத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மற்றவர்களைப் போல இல்லாமல் எதிலும் நம்பிக்கை கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு நண்பன் இருந்தான், நம்பிக்கை தேவதை. அந்த தேவதை ஆதிக்கு ஒரு மாயக் கண்ணாடியைக் கொடுத்தாள். அந்த கண்ணாடி யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பதைக் காட்டும். ஒரு நாள் நம்பிக்கை தேவதை ஆதியிடம், இந்த குகைக்குள் ஒரு புதையல் இருக்கிறது. அதை அடைய நீ யாருடைய உதவியையும் நாட வேண்டாம் என்று கூறினாள். ஆனால் ஆதி அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு குகைக்குள் சென்றான். குகைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. ஆதி பயந்தாலும் கண்ணாடியில் தெரிந்த ஒளியின் உதவியால் முன்னேறினான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு பாலம் கிடைத்தது. அதை கடக்க முடியாமல் தவித்தான். அப்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்டது, நான் உனக்கு உதவுகிறேன். ஆதி கண்ணாடியில் பார்த்தான். அந்த குரல் ஒரு நம்பிக்கைக்கு உரிய மனிதனுடையது. ஆதி தயங்காமல் அவன் உதவியுடன் பாலத்தை கடந்தான். குகையின் இறுதியில் ஒரு பிரகாசமான புதையல் இருந்தது. ஆதி அதை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான். அவன் வெற்றியைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆதி அவர்களிடம், நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களை நம்பித்தான் ஆகஸ்ட் வேண்டும். யாரையுமே நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கை நழுவிப் போகும் என்று கூறினான். அன்றிலிருந்து கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்து அன்புடன் வாழ்ந்தனர்.